ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் நம்ம இந்த அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த அளவில் நம்ம இந்த ப்ளவுஸில் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரபாகம் நமக்காக இருக்குது, 2 கரபாகம் இருக்குது, ஒரு ஃபோல்டிங் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இந்த கட்டிங் வருது இந்த சைட். ஏன்னா இவங்களுக்கு 1 மீட்ரு தேவைப்படுது, அதனால இப்படி போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1.5 எதுக்குன்னா 1/4 இன்ச்சு மடித்து தைப்போம். 1 இன்ச்சு செகண்ட் ஃபோல்டிங் பண்ணுவோம். இன்னொரு 1/4 இன்ச்சு இங்கே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம். அதனால டோட்டலாக 1.5 வச்சுருக்கோம். ஸ்லீவோடைய லென்த்து மார்க் பண்ணிவிட்டு -3 1 2 3 மார்க் பண்ணி டாட்டாக இங்கே போட்டுட்டோம். ஓகேங்களா? இங்கே 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டாக பண்ண பாருங்க. அங்கே அவங்களுடைய ஸ்லீவ் அப்புறம் 14 அந்த 7 மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஷேப் எடுப்போம். இந்த 2 ஷேப்பும் நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தனியாக சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த 2 ஷேப் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ அவுட்லைனில் கட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ பாருங்க, அவுட்லைனில் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே மேட்சஸ் கொடுத்துருவோம். இப்போ 2 கிளாத்து. ஓகேங்களா? இங்கே 2 கரபாகம் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது. இப்படி 2ஆக பிரித்து போட்டு இங்கே பாருங்கள், இந்த உள் ஷேப் எடுக்கணும். ஏன்னா 2 ஒன்றா போட்டிங்கன்னா தனித்தனியாக 4மே கட் பண்ணிவிடுவீங்க, அதனால் தனியாக தான் இது ஷேப் எடுக்கணும். இப்போது ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்லீவ் கட்டிங் போட்டு வந்தீங்களா, அதே பொசிஷனில் இதை 4 மடிப்பாக இருக்கிறத அப்படியே 2ஆக மடிக்கணும். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடிச்சுட்டு இவங்களுடைய ஸ்லீவ் செஸ்ட் ரவுண்ட் அளவு 23. ஓகேங்களா? 23னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 11.5 ஒரு மார்க்கிங், 12.5 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்படி மூவ் பண்ணிக்கணும். இப்படி மூவ் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்கிங் டெஃபினட்டாக பண்ணணும். நான் ஒரே மார்க்கிங்கில் 2மே வச்சுட்டேன்னா சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கில் ஒரு மார்க்கிங்கு, கட்டிங்கில் ஒரு மார்க்கிங் நம்ம போடணும். இந்த 2 ஃபோல்டிங் இப்படி வரணும். சரிங்களா? இங்கே கட் பண்ணக்கூடாது, இங்கே தான் கட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பாதி தான். ஓகேங்களா? இப்போ இந்த கட்டிங்கில் கட் பண்ணிடலாம். இது நம்ம எக்ஸஸ் கிளாத்து, ஸ்லீவுக்கும் பாடிக்கும் மிடில் இந்த கிளாத்து. ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாக பிரிக்கணும். இப்படி ஃபுல்லாக பிரித்து கரபாகம் இடுப்புக்கு வரணும். ஓகேங்களா? இப்படி மடிச்சுட்டு இங்கே ஈவனாக போடுங்க. மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி 2ஆக இப்படி மடிச்சுட்டு என்ன பண்ணுறேங்க, இதில் 1.5 மார்க் பண்ணணும். 1.5 மார்க் பண்ணிவிட்டு பேக் ஹைட்டு நம்ம 13.5 வச்சோம். 13.5 வச்சுக்கணும். வச்சுக்கின்னு இங்கே பாருங்கள், இப்படி இன்ஸ்டேப்பு பிடிச்சிக்கிட்டு இப்படி எக்ஸஸ் கிளாத் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மூவ் பண்ணிங்கன்னு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நெக்கு 2.5. ஓகேங்களா? இது ஒரிஜினல் பீஸுன்றதுனால 3.25 வைக்கிறோம். 3 இன்ச் 2 பாயிண்ட் வைக்கிறோம். பாருங்கள், மேலேருந்து ஷோல்டர்லேருந்து 5.5 மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு இங்கே 1 இன்ச் கேப் விட்டு இப்படி இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃப்ரண்ட்டு நெக்கு 6.5, பேக் நெக் 8. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஷோல்டர் மிடில் வச்சு ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணணும். 13.5 -2 11.5 இதில் டாட்டாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து 4 இன்ச்சஸ், ஃப்ரண்ட்லேருந்து 4 இன்ச்சஸ் போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கே மேலேருந்து கீழே மார்க் பண்ணி இது ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கணும். இது பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம். இதை ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? வி ஷேப்பு. ஓகேங்களா? இப்போது நெக் பீஸ்
பாக்ஸ் போட்டுக்கலாம். எல்லாமே பாக்ஸ் போட்டு பண்ணுங்கள். இது 1/2 இன்ச்சு ஷேப்பு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், பாக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தோராயமாலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1 1/2 இந்த வீலேருந்து இங்கே பாருங்கள் 1 இன்ச்சு ஒரு ஷேப்பு, நெக்ஸ்ட் 1/2 இன்ச் ஒரு ஷேப். ஓகேங்களா? இப்படி ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஷேப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ கட்டிங் பண்ணிடலாங்களா? என்ன டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட்டாக போட்டு. ஓகேங்களா? சேம் இதே மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இதில் மார்க் பண்ணோம். இப்போ கட்டிங் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது ஃபஸ்ட்டு கட் பண்ணணுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. முதல்ல இந்த பி பீஸ் கட் பண்ணணும். ஓகேங்களா? பி பீஸ் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பீஸ். செகண்ட் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மோனார் சிசரில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்கு ஷேப்பாக அழகாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பீஸை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். அப்படிங்க இது வந்து பேக் நெக்கு ஷேப் எடுத்துக்கலாம். பேக் நெக்கு கட் பண்ணுறோம். ஸ்டிச்சிங்க்கு கட்டிங் மெயின் முக்கியம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அந்த 3 புள்ளினா 3 புள்ளியிலே கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நம்ம கட் பண்ணது ஆம். ஓகேங்களா? இது நெக் பீஸ். ஓகேங்களா? இந்த நெக் பீஸ் வந்து நெக் பீஸ்க்கே யூஸ் பண்ணிவிடுங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஷோல்டர் கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்க, ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இப்படி எடுத்து நம்ம இப்படி மடிச்சு விட்டுறலாம். பாருங்க, இப்படி மடிச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு, ஸ்லீவு எல்லாமே ரெடி பண்ணணும். முதல்ல ஸ்லீவு பேக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸஸ் கிளாத்தில் இது நெக்கு பீஸே சரியாக போயிடும். இது எக்ஸஸ் கிளாத்து, இது அரணிலா, இது வி பீஸ். இது 3 பீஸும் மூணு பீஸ் ஒரு பெல்ட்டுக்கு வச்சு நம்ம பெல்ட்டு ரெடி பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.